கடவுள் உண்டு, தர்காலாம் கிடையாது, உண்டு. இது இல்லை இருக்குது அதான் பேச்சுக்கே கிடையாது. அடுத்த கேள்வி வாண்டுறேன் நான், எப்படின்னு ஒரு கேள்வி கேளு. வெட்ட வெளியாக இருக்குது. அப்போ நீ வந்து ப்ரூவ் பண்ண முடியாததுக்காக தமாஸ் பண்ணுற கிடையாது. நான் அனுபவிச்ச நீயும் அனுபவிக்கலாம், நான் அனுபவிச்ச நீ என்ன பண்ணலாம், அனுபவிச்சுக்கலாம். இதைத்தான் பெரியவங்களாம் சொல்லிட்டு போயிடறான். இதைத்தான் என்ன பண்ணிட்டு போயிடறான், அதுக்கு தான் சர்வேஸ்வரன் பேர் வச்சுக்கிறான், அதுக்கு தான் சிவன் ஒரு பொம்மை வச்சுக்கிறான், அதுக்கு தான் தலையிலேருந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கிறான், அதுக்கு தான் நிலாவை போட்டு வச்சுக்கிறான். உனக்கு புரியல லூசு, எவனோ ஒருத்த சொல்லி கொடுத்தா அதை வச்சு என்ன பண்ணுகிறேன் நீயா சும்மா சிவத்தோன்றன்னு பொய் சொல்லுங்கிற. சிவம்னா வெட்ட வெளின்னு அர்த்தம். உனக்கு புரியல. ஏதோ சத்தகுரு என்ன பண்ணிட்டான், முண்டத்தை வெட்டி வச்சுட்டு. முண்டை எப்படா சிவனா, அவன் உனக்கு அறிவே இல்லை முண்டம். நீ ஒரு அறிவு கட்ட முண்டன்னு என்ன பண்ணி வச்சுறான், அவன் முண்டத்தை வச்சுக்கிறான். உனக்கு புரியல. எங்கடா கை கால்லாம் முண்டம் இல்லை, அங்கே போய் வர போட்ட வர எடுத்துன்னு வர, உனக்கு முண்டம் இல்லை தான் நீ. அப்போ என்ன சொல்கிறான் மறைமுகமா, இந்த நாட்டில் நிறைய முண்டங்குது, நான் என்ன பண்ண முடியும். இந்த முண்டத்தை சரின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தன் வரான் மேலேருந்து. அப்படி இந்து கலாச்சாரத்தை தூக்கி பிடிக்கிறான். முண்டை மாதிரி இருக்குது இல்லை, ஆனால் முன்னாடி பழைய சிந்து சமூக நாகரிகத்துக்கு கொடுக்கப்பட்ட சிவன் நல்ல சபலாங்கோல் போட்டு உட்காந்துக்கிறாரு. குதிரை, யானை, எருமாடி, எருது எல்லாம் வச்சுருந்துக்கிறாரு. புலித்தோலை போட்டுக்கிறாரு. என்ன காரணம், என்ன புரிஞ்சுக்கலாம். யார் மாற்றுந்து இதை? சிவலிங்கம் எதுக்கு வச்சாங்க, காப்பர் உள்ள வச்சு அடிக்கிறதுக்கு, டியூப் போட்டு விடுறதுக்கா. காப்பரில் லிங்கம் வச்சாக்கா அப்படியே வந்து ஊந்துருன்னு தண்ணியில் போய் உட்காந்துங்கிற லூஸு. என்ன புரிஞ்சுக்கல நீ?